மறுபடியுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் 15லேருந்து 20 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 15லேருந்து 22 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வரி பணத்தை குறித்து என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும் போது என்னென்னா, அங்கே வரி பணத்தை குறித்து கேள்வி கேட்குறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ப்ரீ பிளான் பண்ணி பேச்சிலே அகப்படுத்தும்படி என்ன பண்ணுறாங்களாம், ஆண்டவரை எப்படியாவது பேச்சில் மாட்ட வைக்கணும்னு என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ராப் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாக்கே ஒரு ட்ராப் என்ன பண்ணுறாங்க, செட் பண்ணுறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேள்வியாக என்ன பண்ணிட்டுருப்பாங்க, இந்த கிளாஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் டீச்சராக இருக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, நம்ம கிளாஸை எப்படியாவது ஓட்டணுன்னா என்ன பண்ணுவாங்க பசங்க, அப்போ தான் நிறைய டவுட்ஸ் வரும், கேள்வியாக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டுட்ருப்பாங்க. ஏன்னா அந்த கிளாஸை எப்படியாவது ஓட்டணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, கேட்குறதுக்கு, நம்ம பேசுகிறது கேட்குறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அதனால தான் ஸ்கூல்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை தனியாக பாரு, அப்போ கேள்வி கேளு, இல்லைன்னா தனியாக கொஸ்டினருன்னு ஒரு செஷன் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ்லாம் நடத்தி முடிச்சுட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவை கேள்வி கேட்டு எப்படியாவது என்ன பண்ணணும், பேச்சில் அகப்படுத்திடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பரிசேயர்கள் யோசனை பண்ணுறாங்க. 1 பேதுரு 5:8 நம்ம பார்க்குறோம், எதிராளியானவன் என்ன பண்ணுறானா, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் ரொம்ப பிளான் பண்ணி தான் என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறான். எப்படியாவது இவனை எதுலையாவது என்ன பண்ணிடணும், மாட்டிடணும். இன்றைக்கி இந்த வலைகளை குறித்து நம்ம ஒரு 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னென்னா, ட்ராப்ஸ் ஆர் செட் இன்டென்ஷனலி, அதாவது வலைகள் திட்டமிட்டு தான் என்ன பண்ணுது, அமைக்கப்படுது. இப்போ ஏதாவது ஒரு விலங்கை நான் பிடிக்கணுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அது வேணும்னு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த வலையை போடுவாங்க. அதான் 15வது வசனத்தில் பார்க்குறோம், பேச்சிலே இயேசுவை அகப்படுத்துவது தான் அவங்களுடைய எண்ணம். அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வலையை விரிக்கிறாங்க. 2வது, ட்ராப்ஸ் ஆர் செட் ஸ்ட்ராட்டஜிக்கலி, வலைகள் தந்திரத்தோடு தான் என்ன பண்ணும், அமைக்கப்படும். வலைகள் போடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த விலங்குக்கு எது பிடிக்குதோ அதுதான் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் என்ன பண்ணுவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பேச்சிலே அகப்படுத்தும்படி பரிசேயர்கள் என்ன பண்ணாங்களாம், யோசனை பண்ணினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். நல்லா பிளான் பண்ணி இதில் பண்ணால் இவர் என்ன பண்ணுவார், மாட்டுவாருன்னு என்ன பண்ணுறாங்க, யோசனை பண்ணுறாங்க. 3வது பார்த்திங்கன்னா, ட்ராப்ஸ் ஆர் செட் வித்தின் அவர் பவுண்ட்ரிஸ், வலைகள் நமது எல்லைக்குள் தான் வைக்கப்படும். வலை வெளியிலலாம் எங்கேயும் என்ன பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஒரு விலங்கு இருக்குது, அதை பிடிக்கணுன்னா அது எந்தெந்த இடத்துலலாம் ஓடும், எங்கெல்லாம் இற தேடி போகுமோ அதுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பிளேஸில், அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற பிளேஸில் தான் என்ன பண்ணுவாங்க, வலையை போடுவாங்க. இந்த சத்ருவானவன் கூட நமக்கு என்ன பண்ணுவான்னா, நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுற பிளேஸில் தான் என்ன பண்ணுவான், வலையை போடுவான். இன்றைக்கி சத்ருவானவன் வலை விரிக்கிறதுலாம் ஏதோ வெளியில் போய் தான் நம்ம பேச்சில் அகப்படுத்தணும்னு இல்லை, சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணுவான், வலை விரிப்பான்ல. இயேசு கிறிஸ்துவக்கிட்ட பார்த்தா வந்தவங்களாம் யார், பரிசேயர்கள் தான், சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க தான். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, பேச்சில் அகப்படுத்தும்படி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, வராங்க. இன்றைக்கு கூட பிசாசானவன் திருச்சபைக்கு வெளியில் இல்லை, திருச்சபைக்கு உள்ளேயே நம்ம வார்த்தைகள்னால அகப்படுத்தும்படி என்ன பண்ணுறான்னா வகை தேடுறான். நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த ட்ராப்பில் விழுந்து போகக்கூடாது. சரி, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விஷயங்களை மட்டும் நம்ம கற்றுக்க போகிறோம். வார்த்தை பொறியில் சிக்கி கொள்ளாமல் இருப்பது எப்படி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2 விஷயங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதலாவது, முகஸ்துதி வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், விழுந்து போகக்கூடாது. நம்ம வாயை என்ன பண்ணோம், அதுக்கு கடிவாளத்தால் என்ன பண்ணோம், பூட்டி வைக்கணும். ஒருத்தவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதான் சாக்குன்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நல்லா பேசி அவங்களும் நம்ம வாயை என்ன பண்ணுவாங்க, அப்படியே நிறைய கேள்வி கேட்பாங்க, இவங்க வாயிலேருந்து என்ன வருது பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க. நம்ம அதில் என்ன பண்ணிக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. வசனம் 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவை பேச்சிலே அகப்படுத்தும்படி வந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், போதகரே
நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் ஆகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும். நம்மளை ட்ராப் பண்ண வைக்கிறதுக்கு என்ன தெரியுமா, ஏதாவது யாராவது ரொம்ப நம்மளை பற்றி புகழ்ந்து பேசினாலே நம்ம என்ன பண்ணிடுவோம், விழுந்துருவோம்ல. அதே போல தான் எங்கேயும் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை ட்ராப் பண்ணுறதுக்கு நீர் சத்தியம் உள்ளவர், நீங்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர்னு என்ன பண்ணுறாங்க, பேசி என்ன பண்ணுறாங்க வராங்க. நீதிமொழிகள் 29:5 பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். யாராவது டீஃபால்ட்டாக அவங்கள புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப கவனமாக இருக்கணும். புகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழுந்து போயிடவே கூடாது. நீதிமொழிகள் 26:24 பார்த்தீங்கன்னா பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் என்ன பண்ணுறானா, சூது பேசுகிறான். அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டான வேர்ட்ஸில் பேசுகிற மாதிரி, ரொம்ப அப்படியே தேனொழுகுன வார்த்தையில் நம்மளை என்ன பண்ணுவாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போய் நமக்கு வலை என்ன பண்ணுவாங்க, விரிப்பாங்க. அதனால அவன் இதம் பேசினாலும், அடுத்த வசனத்தில் 25 அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதேன்னு போட்டிருக்கு. நீதிமொழிகள் 26:24-25. ஸோ நம்ம பிறர் நம்மளை புகழ்ந்து பேசும்போது அந்த பெருமையான குணம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வந்துடக்கூடாது. தற்புகழ்ச்சியை நம்ம நாடாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வலையில் என்ன பண்ண மாட்டோம், விழுந்து போக மாட்டோம். இயேசுவை பிசாசானவன் சோதிக்கும் போது கூட இந்த யுக்தியை தான் என்ன பண்ணான், பயன்படுத்தினால. மத்தேயு 4:5-7 பார்க்குறோம். தேவனுடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கட்டளை இட்டால் போதும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உங்களை தூக்கிட்டு போவாங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை மேற்கொள்கிறார். ஸோ நம்மளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இயேசுவை போல் எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புகழ்ச்சியை நாடாதபடி, அந்த பெருமை நம்மளை மதிமயங்க செய்திடாதபடி நம்ம என்ன பண்ணுமா, எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, நோ த இன்டென்ஷன் ஆஃப் தோஸ் ஹூ ஸ்பீக். பேசுபவர்களின் எண்ணத்தை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நம்மளால் புரிய இது கஷ்டம்தான், நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஓகே இவங்க நல்லவங்க தான், நல்லா தான் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பேசுவோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் யார் ஒருவரால் தான் விளங்கி கொள்ள முடியும், ஆவியானவர் ஒருவரால் தான் விளங்கி கொள்ள முடியும். எரேமியா 17:10 பார்க்குறோம், தேவன் ஒருவரால் மட்டும்தான் பிறரோட இருதயத்தின் ஆழங்களை என்ன பண்ண முடியுமா, அறிந்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 16:2 பார்க்குறோம், கர்த்தரோ ஆவிகளை என்ன பார்க்குறாராம், நிறுத்தி பார்க்கிறார். அதாவது அவங்களுடைய உள்ளான மோட்டிவ்ஸ், அவங்க உள்ளான நோக்கத்தை யார் தான் அறிஞ்சிக்க முடியும், கர்த்தர் ஒருவர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ எப்படி நம்ம பிறர் பேசுவதை அவங்க எந்த நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறோம். ஆவியின் வரங்கள் என்ன இருக்குது, நிறைய இருக்குது. அதில் வரங்கள், ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னு இருக்குது. அந்த வரத்தை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட வாஞ்சித்து, ஆண்டவரே சத்ருவானவன் என்னை வஞ்சித்து போகாதபடி நான் அவனுடைய வலையில் சிக்காமல் இருக்கணும்னா, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை என்ன பண்ணுங்கள், எனக்கு கொடுங்க. நான் நலமானது தான் என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது உண்மையாகவே ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார், நடத்துவார். அவரே எல்லாத்தையும், எல்லா சத்தியத்திற்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணுவார், நடத்துவார். அப்போது நம்ம யார்கிட்ட தான், ஆண்டவர்கிட்ட தான் என்ன பண்ணோம், அதை கேட்கணும். வார்த்தைன்ற வலையில் நான் சிக்கி விடாதபடி, அந்த ட்ராப்பில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி என்னை தப்பிக்கக்கூட வல்லவர் யாருன்னா ஆவியானவர் தான். கடைசியாக நம்ம ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிக்கலாம். வரி பணத்தை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ பதில் சொல்கிறார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை. ஸோ ராயனுடையதே ராயனுக்கு அப்படின்னா உலக பிரகாரமான ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் என்ன பண்ணுது, குறிக்குது. ராயனுடையதே ராயனுக்கு, தேவனுடையதே தேவனுக்குன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி டு காட், தேவனுக்குரிய கடமைகள். ஸோ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ரெண்டுமே என்ன பண்ணோம், உலக கடமைகளையும் பண்ணணும், நமக்கு தேவனுக்குரிய கடமைகளையும் நம்ம பண்ணணும். அதான் ரோமர் 13:1-7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க, செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு என்ன பண்ணுமா, வரி என்ன பண்ணும், செலுத்தணும். இன்றைக்கி கூட நம்மளுக்கு நிறைய டாக்ஸஸ் இருக்குது இல்லை, அதை நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக கவர்மெண்ட் டியூட்டிஸை நம்ம என்ன பண்ணணும். மனுஷர் போடுற எந்த கட்டளையாக இருந்தாலும் அதற்கு நம்ம என்ன பண்ணுமா, பயத்தோடு என்ன பண்ணும், கீழ்ப்படியணும்னு போட்டிருக்கு. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்குனாலும் சரி, தீமை செய்து ஆக்கினைக்கும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, நம்ம என்ன பண்ணுமா, எல்லா அதிகாரத்துக்கும் என்ன பண்ணிடுமா, கீழ்ப்படிந்திருக்கணும். அப்போ தேவனுக்குரிய கடமைகள் அப்படின்னா என்னென்னா, தேவனுக்குரியதை எது தேவனுக்குரியது, நம்மளே யார் தான், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ யார், என்னுடையவன். அப்போ தேவனுக்குரியது என்ன, நம்ம தான் தேவனுக்குரியவர்கள். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை நம்ம என்ன பண்ணோம், கனப்படுத்தும் போது அதுதான் அவருக்குரிய கடமைகளை செய்வது அப்படின்னு அர்த்தம். நம்ம தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்போது ஆண்டவருக்குரியதை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம்ல, 1வது வசனத்துலேருந்து 22வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 1லேருந்து 14 அந்த விருந்துக்கு யார் யாரெல்லாம் பாத்திரவான்கள் அல்ல அப்படின்னு ஒரு 5 விஷயங்களை பார்த்தோம். இப்போ வரி பணத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு வேர்ட், அதாவது வார்த்தையில் பேச்சில் எப்படி அகப்படுத்தும்படி வந்தாங்க, அதை எப்படி நம்ம தப்பித்து கொள்ளணும் பார்த்தோம்ல. ஆண்டவர் இவ்வளோ பெரிய சத்தியங்களை இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதை என்ன பண்ணியிருக்காரு, வெளிப்படுத்திருக்காரு. ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும், ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்கும். இந்த வார்த்தைகள் நம்ம நோக்கி வரும்போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நான் குறையோடு இருந்தேன்னா ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என்ன மன்னிங்கன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாகவே அவர் நம்மளை தகுந்த பாத்திரமாய், அவருக்கு உகந்த பாத்திரமாய் வணைவதற்கு நிச்சயம் என்ன பண்ணுவார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரியா?